வணக்கம். இன்று ஈகை அதிகாரத்தின் 2வது குறளுக்கு நாம் செல்ல இருக்கிறோம். இல்லாத மக்களுக்கு நாம் கொடுத்து உதவுவது என்பது மிகச்சிறந்த அறப்பண்புகளில் ஒன்றாகும். அதுதான் ஈகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வள்ளுவர் இந்த ஒரு நல்ல குணமானது கருணை, இரக்கம், இதுதான் அது. அப்போது இது ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அவர் மிகச்சிறந்த மனிதராக கருதப்படுகிறார். உண்மைதானே? எல்லாருக்கும் அந்த குணம், இரக்க குணம் வராது இல்லையா? அது மாதிரி அவர் சொல்கிறார். அப்போது ஒரு குறளிலும் ஒரு சிறிய பொருளை வைத்து அழகாக நமக்கு 10 குறட்பாக்களில் கூறியிருக்கிறார். ஈகை அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு எப்படி இருக்குது? ஒருத்தர்கிட்ட போய் நாம் இல்லை என்று கையேந்தி நிற்கும்போது அவர் நமக்கு கருணை உள்ளத்தோடு நம்முடைய தேவைக்கு ஏற்ப பொருளாகவோ உணவாகவோ கொடுக்கிறார் இல்லையா? ஆனால் கேட்கும்பொழுது நமக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். சாப்பாட்டுக்கு இல்லை அப்படின்னு போய் ஒருத்தர்கிட்ட கையேந்தி நிற்கும் பொழுது எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு மனமானது மிகவும் நொந்து போகும். அதுதான் உண்மை. அப்படி ஒரு கஷ்டத்தோடு ஒருத்தர் நம்மக்கிட்ட நிற்கும்பொழுது அந்த கஷ்டத்துடைய அல்லது அந்த வலியுடைய தன்மையையும் தாக்கத்தையும் நாம் உணர்ந்து அவர்களுக்கு உதவ வேண்டும். அதுதான் ஈகை, அதுதான் கருணை. போனால் போதுன்னெல்லாம் தூக்கி போடக்கூடாது. ஐயோ இவங்ககிட்ட இல்லை, இப்போ நம்மக்கிட்ட இல்லைன்னா என்ன செய்வோம்? அந்த இடத்துல நாம் இருந்தால் என்ன பண்ணுவோம்? கூனி குறுகி போய் தான் கையேந்துவோம் இல்லையா? அதுதான். அப்போ அப்படி ஏந்துறவங்க மனசு பாடுபடுறதை விட கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறோம் இல்லையா? அது ரொம்ப கொடுமையானது இல்லையா? அப்போது இதெல்லாம் சேர்த்து வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? 10 குறளாக சொல்கிறார். 20 வரி தான். ஆனால் இந்த உலகம் முழுவதும் அவருடைய சொல் மந்திர சொல். எப்பயுமே இந்த மறைநூலில் இருக்கக்கூடிய உண்மைகள் உறங்கவே உறங்காது, அப்படியே தான் இருக்கும், மாறவும் மாறாது. காலங்கள் மாறலாம், ஆனால் திருவள்ளுவருடைய கருத்துக்கள் ஒருபோதும் மாறுவதில்லை. இப்போ 2வது குறளை நாம் பார்க்கலாம். நல்லாரே நீனும் கொளல் தீது, மேலுலகம் இல்லே நீனும் ஈதலே நன்று. நல்லாரே நீனும் கொளல் தீது, மேலுலகம் இல்லே நீனும் ஈதலே நன்று. நல்லாறு எனினும் கொளல் தீது. நல்லாறுன்னா ஆறு கிடையாது. பிறரிடமிருந்து நாம் வாங்கி கொள்ளுகிறோம் இல்லையா பொருட்கள், அந்த பொருட்கள் நன்னெறியிலிருந்து வந்தவை என்று சொன்னால் கூட அதனை நாம் இனாமாக பெறக்கூடாது. ஏன் பெறக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். பெற்றுக்கொள்ளுதல் அவ்வளவு நல்லது கிடையாது, அது தீமையானது. ஏன் அப்படின்னாக்கா, மேலுலகம் இல்லை என்றாலும் பிறர்க்கு கொடுப்பதே நன்று. நாம் கொடுத்து தான் பழகணுமே தவிர வாங்கி பழகக்கூடாது. ஏன்னா அந்த வாங்குதல் என்ற நிலையில் இருந்தாலே அது நமக்கு ரொம்ப துன்பத்தை கொடுக்கும். உனக்கு சொர்க்கம் இல்லைடா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல. சொர்க்கம் இல்லைன்னா பரவாயில்ல. அதனால் ஒரு பெரிய செல்வந்தன் எனக்கு சும்மா பணத்தை கொடுக்குறான்னா நான் வாங்கி வச்சுக்கக்கூடாது. ஒரு பொருளை கொடுக்கிறான் என்றால் நான் வாங்கி வச்சு கொள்ளக்கூடாது. ஆனால் என்ன செய்யணும்? நான் ஈகை திறனோடு மற்றவர்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு நீ இரு அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்ககிட்டேருந்து நல்ல நெறியில் வந்த பொருட்களை நாம் வாங்கி வைத்து கொண்டால் கூட அது தீமை. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. நல்லார் எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. சொர்க்கமே இல்லை என்றாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஈகை திறனோடு நாம் வறியவருக்கு உதவ வேண்டும் என்று இந்த வள்ளுவன் அழகாக 2 வரிகளில் நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்.
நாம் அதன்படி வாழ்வோம். கருணை உள்ளத்தோடு இல்லாதவர்களுக்கு ஈந்து உதவி செய்வோம். தேவையில்லாத பொருட்களை இருக்கிறதே என்பதற்காக மற்றவரிடமிருந்து நாம் பெறுவதை தவிர்த்து கொள்ளுவோம். நன்றியுடன் இன்று விடைபெறும் உங்கள் மணிமேகலை.